ஏழு அதிசயங்கள் கொண்ட திருச்சி ஸ்ரீ ரங்கநாத பெருமாள். ஏழு பிராகாரம், ஏழு மதில்கள், ஸ்ரீதேவி, பூதேவி, துலுக்க நாச்சியார், சேரகுலவல்லி நாச்சியார், கமலவல்லி நாச்சியார், கோதை நாச்சியார், ரங்கநாச்சியார் என ஏழு தாயார்கள், ஏழு உற்சவம், ஏழு திருவடி சேவை என ஏகப்பட்ட ஏழு அதிசயங்கள் ஸ்ரீரங்கத்தில் உள்ளன. அதில் முக்கியமான ஏழு அதிசயங்கள் இன்றும் ஆச்சரியத்தை கொடுப்பவை. அவை வளரும் நெற்குதிர்கள். 20 அடி விட்டமும் 30 அடி உயரமும் கொண்ட 5 பிரம்மாண்ட நெற்குதிர்கள் சக்கர தாழ்வார் சந்நிதிக்கு அருகே அமைந்துள்ளன. 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் உருவான இந்த நெல் சேமிப்பு கிடங்குகள் வட்ட வடிவமாக அமைந்தவை. மொத்தமாக 1500 டன் அளவுக்கு இந்த கிடங்குகளில் நெல் சேமிக்க முடியும். எந்த காலத்திலும் இந்த குதிர்களில் நெல் இல்லாமல் போனதே இல்லை என்ற பெருமையை கொண்டது. அதுபோல எத்தனை நெல் கொட்டினாலும் விரிவடைந்து ஏற்றுக்கொள்ளும் தன்மை கொண்டது என்றும் சொல்கிறார்கள். இரண்டாவது அசையும் கொடிமரம். ரெங்கவிலாஸ் மண்டபத்தில் உள்ள கல்கொடி மரத்தின் முன்பு விழுந்து வணங்கி நிமிர்ந்து பார்த்தால் அசையும் தோற்றத்தில் நம்மை ஆச்சரியப்படுத்தும் என்கிறார்கள். அப்படி அசையும் விதமாக காட்சியளித்தால் நம் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. மூன்றாவது, ஸ்ரீ ராமானுஜரின் திருமேனி. ஸ்ரீ ராமானுஜர் தமது 120வது வயதில் கிபி 1137 தாம் பிறந்த அதே பிங்கள ஆண்டு மாசி மாதம் வளர்பிறை தசமி திதியில் சனிக்கிழமை நண்பகலில் ஜீயர் மடத்தில் பகவத் சாயுஜ்யம் அடைந்தார். இவரது திருமேனி அரங்கனுடைய வசந்த மண்டபத்தில் அப்படியே பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. 884 ஆண்டுகள் கடந்தும் ஸ்ரீ ராமானுஜரின் திருமேனி அப்படியே காட்சி தருவது திருவரங்கத்து அதிசயங்களில் ஒன்று. அவருடைய திருமேனியில் இன்றும் தலைமுடி, கைநகம் போன்றவை இருப்பதையும் வளர்ந்திருப்பதையும் காணலாம். நான்காவது தெய்வம் காலணிகள். திருவரங்கத்தில் பள்ளி கொண்டுள்ள பெருமாள் அணிந்து கொண்டிருக்கும் காலணிகள் தேய்மானத்திற்கு பின் ஸ்ரீரங்கம் திருக்கொட்டாரம் எனும் இடத்தில் தூணில் மாட்டி வைக்கப்பட்டிருப்பதை காணலாம். இந்த காலணிகளை செய்வதற்காக காலமாக தனித்த தொண்டர்கள் இருக்கிறார்கள். 2 செருப்பையும் 2 ஊர்களில் தனித்தனியாக செய்வார்கள். இரண்டுமே ஒன்று போலவே இருக்கும் என்பதும் அதிசயம். 6 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த செருப்புகளை அரங்கனின் திருப்பாதத்திலிருந்து கழற்றுவார்கள். அவை பயன்படுத்தப்பட்டவை போல தேய்மானம் கொண்டிருக்கும் என்பதும் அதிசயம். 5வது ஸ்ரீரங்கனின் ஜொலிக்கும் திருக்கண்கள். ரங்கனின் திருக்கண்கள் விலை மதிப்பில்லாத வைரங்களால் உருவானவை என்றும் அவை விபீஷணனால் வழங்கப்பட்டவை என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் அவை பழங்காலத்தில் திருடு போய்விட்டன என்றும் இப்போது அவை ரங்கனின் திருக்கண்களில் இல்லை என்றும் சொல்கிறார்கள். 6வது 5 குழி 3 வாசல். ஸ்ரீரங்கம் கோயிலின் தாயார் சந்நிதிக்கு வெளியே இருக்கும் 5 குழி 3 வாசல் அற்புதமானது. இங்குள்ள 5 குழிகள் வழியே 5 விரல்களை வைத்து தெற்கு பக்கம் பார்த்தால் பரமபத வாசல் தெரியும். 7வது ரங்க விமானம். ஸ்ரீரங்கத்தின் பெருமைகளில் ஒன்றான ரங்க விமானம் சுயம்புவாக உருவானது. இந்த விமானத்தை சுற்றி 24 கிலோமீட்டர் தூரத்துக்குள் எங்கிருந்து வழிபட்டாலும் முக்தி நிச்சயம். மறக்காமல் லைக் பண்ணுங்க.